வீரன் டேவ். நீண்ட காலத்திற்கு முன்பு ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு சூனிய கிழவி வாழ்ந்து வந்தாள். அவளது பொக்கிஷங்களை ஒரு மோசமானவன் திருடிவிட்டான். அவனை தேடி அவள் உலகம் முழுவதும் சுற்றினாள். அதனால் அவள் களைத்து போய்விட்டாள். உன் பொக்கிஷங்களை திருடுவதற்கு நான் நீண்ட காலமாக காத்திருந்தேன். இப்போது நீ கிழவியாகிவிட்டதால் சுலபமாக திருடிக்கொண்டேன். உன் பொக்கிஷங்களை நீ திரும்ப பெற விரும்பினால் பெரிய நதிக்கு அப்பால் வந்து எடுத்துக்கொள் சூனிய கிழவியே. கேடு கெட்டவனே, என் சக்தி உனக்கு தெரியாது. நான் உன்னை கண்டுபிடிப்பேன். உன்னை அடித்து உதைத்து என் பொக்கிஷங்களை திரும்ப பெறுவேன். அந்த திருடன் எங்கு வாழ்கிறான் என்பது இப்போது அவளுக்கு தெரிந்துவிட்டது. அந்த பெரிய நதியை கடந்து அவன் குடிசையை அடைந்து விட்டாள். ஆனால் சூனியக்காரிக்கு வயதாகிவிட்டதால் அவளிடம் மந்திர சக்தி இருந்தும் அந்த அரக்கனை எதிர்த்து போராட முடியவில்லை. அவளுக்கு உதவி தேவைப்பட்டது. காட்டுக்கு வெளியே ஒரு சிறிய கிராமம் இருந்தது. உதவி பெற ஒரு திட்டத்தை சூனியக்காரி தீட்டினாள். வேகமாக வாருங்கள், மெதுவாக வருகிறீர்கள். நாங்கள் எவ்வளவுதான் வேகமாக ஓடி வந்தாலும் எங்களால் உங்களை பிடிக்க முடியாது. வா வா, என்னிடம் வா குழந்தையே, உனக்கு ஒரு வேலை இருக்கிறது. டேவ் பந்தை பிடிக்க முயன்ற போது மலையில் இருந்து கீழே விழுந்து விடுகிறான். கண் விழித்து பார்த்தபோது சூனியக்காரி குடிசையில் இருந்தான். யார் நீங்கள்? நீங்கள் ஒரு சூனியக்காரியா? ஆமாம், நான் சூரியக்காரிதான். நான் உனக்கு அசிங்கமாகவும் பயங்கரமாகவும் தெரிகிறேனா? நான் வித்தியாசமாக இருக்கிறேனா? அசிங்கமாக இருக்கும் எனக்கு யாரும் உதவ மாட்டார்கள் என்று தெரியும். எனவே சூழ்ச்சி செய்து இங்கே வரவழைத்தேன். ஆனால் போ, என்னிடம் மந்திரம் இருக்கிறது, சமாளித்துக் கொள்வேன். என்னை மன்னித்து விடுங்கள், உங்களை வருத்தமடைய செய்யவில்லை. மனிதர்கள் எல்லோரும் இப்படித்தான் இருப்பீர்கள். எல்லா மந்திரவாதிகளும் மோசமானவர்கள் என்றுதான் நினைக்கிறீர்கள். மனிதர்கள் மோசமானவர்கள் இல்லையா? போ. என்னை மன்னித்து விடுங்கள், தயவு செய்து சொல்லுங்கள் அத்தை, நான் என்ன உதவி செய்ய வேண்டும்? உண்மையாகவா? ஆமாம், ஆனால் எனக்கு உங்களிடம் ஒரு வேண்டுகோள். என் பெற்றோர்கள் கவலைப்படுவார்கள். என்னை பற்றி கவலைப்படாமல் இருக்க ஏதாவது மந்திரங்கள் செய்ய முடியுமா? அதன் பிறகு நீங்கள் கேட்கும் உதவியை செய்கிறேன். அப்படி என்றால் சரி, நீ என் வேலையை முடிக்கும் வரை அனைத்தும் அப்படியே நிற்கும்படி ஒரு மந்திரத்தை உன் கிராமத்தில் விதிக்கிறேன். மிக்க நன்றி. நீ பசியுடன் இருப்பாய். இந்தா, சாப்பிடு. மிகவும் சுவையாக இருக்கிறது. என்ன இது? சிறந்தது மந்திர உணவு. உனக்கு வேண்டும் என்றால் இன்னும் கொண்டு வருவேன். மனம் நிறையும் வரையிலும் சாப்பிட்டான். பின்னர் சூனியக்காரி அவன் செய்ய வேண்டிய வேலையை அவனிடம் சொன்னாள். பெரிய நதியின் அக்கரையில் வாழும் ஒரு கெட்டவன் என் விலைமதிப்பற்ற பொக்கிஷங்களை திருடிவிட்டான். எனக்கு வயதாகிவிட்டதால் அவனுடன் சண்டையிட முடியவில்லை. நீ அவற்றை என்னிடம் திரும்ப கொண்டு வந்து தர வேண்டும். என்னிடம் எந்த மந்திரமும் இல்லை, வலிமையும் இல்லை. அத்துடன் நான் ஒரு சிறுவன். நல்ல ஆவிகளிடம் உனக்கு பலத்தையும் ஞானத்தையும் கொடுக்க நான் சொல்கிறேன். ஆனால் அதற்காக அவர்களை நீ மகிழ்விக்க வேண்டும். ஆவிகளை நான் எப்படி மகிழ்விப்பேன் அத்தை? அனைத்து நல்ல ஆவிகளும் வந்து அவர்களின் ஆசிர்வாதங்களை உனக்கு வழங்கும் வரை நீ உண்ணாவிரதம் இருக்க வேண்டும். அங்கேயே நெருப்பு அருகில் படுத்துக்கொள், அதனால் உனக்கு குளிர் தாக்காது. நீ உண்ணாவிரதம் இருக்கும்போது வனத்தில் உள்ள அனைத்து உயிரினங்களையும் வந்து உன்னிடம் இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் விருப்பப்படியே நான் உதவுகிறேன் அத்தை.
எனவே டேவ் நெருப்பின் அருகில் படுத்திருந்தான். காடுகளின் அனைத்து உயிரினங்களும் அங்கு வந்து அவனுக்கு துணையாக இருந்தன. இவ்வாறு 20 நாட்கள் உருண்டோடின. ஒரு நாள் இரவு டேவ் தூங்கிக் கொண்டிருக்கும் போது ஆவிகள் அவனை சுற்றி வந்தன. அவைகளின் மங்கிய முணுமுணுப்புகளை கேட்டான். மறுநாள் காலையில் சூனியக்காரி ஒரு கிண்ணத்துடன் அவனிடம் வந்தாள். நீ 20 நாட்களாக உண்ணாவிரதம் இருக்கிறாய். நீ ஒரு வலிமையான பையன். நீ மிகவும் பசியுடன் இருப்பாய். இதோ இதை சாப்பிடு. தேங்க்யூ. நல்ல ஆவிகள் உன்னிடம் வந்து பரிசுகளை கொடுத்து ஆசீர்வாதம் தந்ததா? இல்லையே, சில ஆவிகள் வந்தன, ஆனால் சில ஆவிகள் விலகியே இருந்தன. நான் நீண்ட நாட்கள் உண்ணாவிரதம் இருக்கவில்லை என்று பேசினேன். அப்படி என்றால் நீ இன்னும் அதிகமாக உண்ணாவிரதம் இருக்க வேண்டும். நீ அதை செய்வாயா மகனே? நான் உங்களுக்கு உதவி செய்வேன் என்று உறுதியளித்திருக்கிறேன். கண்டிப்பாக செய்வேன். அந்த சிறுவன் மீண்டும் நெருப்புக்கு அருகில் படுத்துக் கொண்டான். அவனுக்கு துணையாக இருக்க காடுகளின் அனைத்து உயிரினங்களும் அவனிடம் வந்தன. இவ்வாறு இன்னும் 10 நாட்கள் ஓடின. ஒரு நாள் இரவு நல்ல ஆவிகள் திரும்பி வந்தன. மறுநாள் காலையில் சூனியக்காரி டேவிற்கு கொஞ்சம் உணவை கொண்டு வந்து அவனிடம் மீண்டும் கேட்டாள். நல்ல ஆவிகள் உன்னிடம் வந்து பரிசுகளை தந்து ஆசீர்வாதம் கொடுத்ததா? இல்லையே, சில ஆவிகள் வந்தன, ஆனால் சில ஆவிகள் விலகியே இருந்தன. நான் நீண்ட நாட்கள் உண்ணாவிரதம் இருக்கவில்லை என்று பேசினேன். அப்படி என்றால் நீ இன்னும் அதிகமாக உண்ணாவிரதம் இருக்க வேண்டும். அதை நீ செய்வாயா மகனே? நான் உங்களுக்கு உதவி செய்வேன் என்று உறுதியளித்திருக்கிறேன். கண்டிப்பாக செய்வேன். ஆனால் இந்த முறை தேவ் படுத்தவுடன் ஆவிகள் திரும்பி வந்தன. உனது உன்னத கடமையை பார்த்து நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். உனக்கு எல்லா வரங்களையும் கொடுக்கிறோம். இப்போது நீ வலிமையானவன், புத்திசாலி. உன் விருப்பப்படி பெரியவனாகவோ சிறியவனாகவோ உன்னால் மாற முடியும். தேவும் சூனியக்காரியும் மகிழ்ச்சி அடைந்தனர். ஆவிகளுக்கு நன்றியினை தெரிவித்தனர். இதுதான் தேவ் சென்று திருடனிடம் இருக்கும் சூனியக்காரியின் பொக்கிஷங்களை கொண்டு வரும் நேரம். கேடுகெட்ட அந்த திருடன் என் தங்கம் அனைத்தையும் திருடிக் கொண்டு என் மந்திர பாலத்தையும் எடுத்துக்கொண்டான். என் மந்திர சக்திகளை பயன்படுத்தி வடிவமைத்த ஒரு பாலம் அது. ஒரு பெரும் வெள்ளத்தையோ அல்லது ஒரு கடலையோ கடந்து போக ஏற்ற வகையில் திறக்கக்கூடிய பாலம். வானத்தை அடையலாம் அல்லது பூமிக்கு கீழேயும் கொண்டு செல்லக்கூடிய ஒரு பாலம். எனக்காக அதை நீ மீண்டும் கொண்டு வர வேண்டும். ஆவிகள் எனக்கு வலிமையையும் புத்திசாலித்தனத்தையும் கொடுத்துள்ளன. நான் உங்கள் பொருட்களை மீண்டும் கொண்டு வர முடியும் என்று நம்புகிறேன். இவற்றை அணிந்து கொள். பயப்பட வேண்டாம். நீ இவைகளை நம்பினால் இவைகளால் உன்னை பெரிய நதியில் நடக்க வைக்க முடியும். அதை நீ கடக்க முடியும். நீங்கள் சொல்வது போலவே செய்கிறேன். ஆகவே டேவ் சூனியக்காரியின் வீட்டை விட்டு வெளியேறி பெரிய நதியை நோக்கி நடந்தான். நதி ஆக்ரோஷமாக, வேகமாக, பயங்கரமாக ஓடிக்கொண்டு இருந்தது. தேவ் அதில் காலடி எடுத்து வைக்க பயந்தான். ஆனால் சூனியக்காரிக்கு செய்த வாக்குறுதியால் அவனால் பின்வாங்க முடியவில்லை. எனவே தன்னைத்தானே திடப்படுத்திக் கொண்டு இப்போது தண்ணீரில் இறங்கிவிட்டான். தேவ் ஆற்றை கடந்து சென்று திருடனின் வீட்டிற்கு வந்து சேர்ந்து விட்டான். பிறகு ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தான். ஒரு அறையில் தங்கம் மூட்டை மூட்டையாக நிறைந்திருப்பதையும் ஒரு மூலையில் பாலம் நிற்பதையும் பார்த்தான். சமையல் அறையில் அந்த கேடுகட்ட திருடனுக்கு அற்புதமான உணவு தயாராவதையும் ஜன்னல் வழியாக பார்த்தான். டேவிற்கு ஒரு திட்டம் தோன்றியது. அவன் சிறியவனாகி ஜன்னல் வழியாக ஏறி சமையல் அறைக்குள் வந்து சிவப்பு மிளகாய் தூள் ஜாடிக்கு பின்னால் மறைந்து கொண்டான்.
மிகவும் சுவையாக இருக்கிறது. அங்கே முதலாளி இருக்கிறார். தைரியமான டேவ் இவ்வாறாக கேடுகட்ட திருடனையும் அவனது முழு வீட்டையும் சூனிய கிழவியிடம் இருந்து கொள்ளையடித்த தங்கம் மற்றும் மந்திர பாலத்துடன் மீண்டும் சூனியக்காரியின் வீட்டிற்கு சென்றான். உங்கள் பொக்கிஷங்களை திரும்ப கொண்டு வந்து விட்டேன். அத்துடன் கொள்ளையனையும் கொண்டு வந்துள்ளேன். இவன் இதற்கு பிறகு இவ்வாறு கொள்ளையடிக்க முடியாத அளவிற்கு இவனுக்கு நீங்கள் தான் தண்டனை கொடுக்க வேண்டும். அதற்கு செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்றுதான். இனிமேல் எப்போதும் இவன் இங்குதான் தங்கியிருப்பான். இதனால் இவன் வயதானவர்களையும் பலவீனமானவர்களையும் துன்புறுத்த மாட்டான். அத்துடன் அந்த கொள்ளையாளியின் கதை முடிந்தது. சூனியக்காரி கிழவி டேவுக்கு மிகவும் நன்றி தெரிவித்தாள். உனக்கு நன்றி குழந்தை, நான் இப்போது என் உலகத்திற்கு செல்ல முடியும். தைரியசாலி டேவ், நீ எனக்கு பெரிய உதவி செய்துள்ளாய். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல். என்னிடம் எதை வேண்டுமானாலும் கேட்கலாம். அத்தையே, நான் முதலில் சாதாரணமாக இருந்தபடியே வீட்டிற்கு போக நினைக்கிறேன். எனக்கு எந்த சக்தியும் வேண்டாம், அபார மந்திரமும் வேண்டாம். ஏனென்றால் இவ்வாறு இருந்தால் மற்றவர்கள் எப்போது நம்மை தாக்குவார்கள் என்று தெரியாது. ஆவிகள் உனக்கு உண்மையான ஞானம் கொடுத்துள்ளன டேவ். சரி, இருக்கட்டும். நீ முன்னால் இருந்தபடியே உன்னை திருப்பி அனுப்ப முடியும். ஆனால் நீ பெரும் சக்தியை பெற்று இருப்பதால் எப்போதாவது உனக்கு உண்மையிலேயே உதவி தேவைப்பட்டால் அப்போது அவர்கள் கண்டிப்பாக உதவி செய்ய வருவார்கள். தைரியமான தேவ், உன்னை நினைத்து நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம். அதன் பிறகு டேவ் தனது வீட்டிற்கு திரும்பினான். சூனியக்காரி அவளது பொக்கிஷங்கள் மற்றும் அவளது விலைமதிப்பற்ற பாலத்துடன் அவள் நட்சத்திர உலகத்திற்கு திரும்பிச் சென்றாள். கதை முடிந்தது.